உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களிடம் பரிமாறிக்கொள்ள நான் வந்திருக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மக்களுடைய பழக்க வழக்கங்களில் பொங்கல் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு விலங்கின் மீது வருவதாக சொல்லப்படுவது வழக்கம். ஸோ பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலங்குகளின் மீது வருவதாக வழக்கங்கள் இருந்தது. இந்த பொங்கல் எப்போதுமே இந்த விலங்கின் மீது வருகிறது, அந்த விலங்கின் மீது வருகிறது என்று மக்களுடைய மரபுகளில் ஒன்று. இது ஜோதிடமோ அல்லது இதுக்கு அறிவியல் ரீதியாக எந்த ஒரு விளக்கமும் இல்லை. ஆனால் மக்கள் அனுபவம் மற்றும் பழக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்படுவது வழக்கம். அதாவது குதிரையின் மீது வந்தால் விவசாயம் மற்றும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக அர்த்தம். அதே யானை மீது வந்தால் ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு நிலைத்தன்மை இருப்பதாக கருதுவது வழக்கம். மேலும் 2 விலங்குகள் சொல்வது வழக்கம். எருமை மீது வந்தால் மெதுவாக முன்னேற்றம். இப்படி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் மக்கள் இதை பயன்படுத்துவது வழக்கம். அதையும் தாண்டி 2025 நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொங்கல் எருமை மீது வந்ததாக சொல்லப்பட்டிருது. இது அனுபவ ரீதியான கருத்து, மக்களுடைய பழக்கத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம்தான். இதுக்கு எந்த ஒரு பெரிய விளக்கமும் இல்லை. ஆனால் எருமை மீது வந்ததால் என்ன அதுக்கு பொருள் என்றால், மெதுவான முன்னேற்றம் மற்றும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. பட் இருந்தாலும் மெதுவான முன்னேற்றம் தான் சொல்லுவாங்க. வேளாண்மை வளர்ச்சி இது எல்லாமே சற்று குறைவாக தான் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் மக்கள் 2025 எருமை மீது பொங்கல் வந்தது அப்படின்னு மக்களிடையே வழக்கம் இருந்தது. ஆனால் அதற்கு அடுத்து இந்த வருடம் 2026 ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எருமைக்கு பதிலாக காளையின் மீது பொங்கல் வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு அனுபவ ரீதியான கருத்து தான். இதுக்கு அறிவியல் பூர்வமான எந்த ஒரு விளக்கமும் இல்லை. பட் ஆனால் பஞ்சாங்க ரீதியான தொடர்பும் இதுக்கு இல்லை. பட் மக்கள் சொல்றது வழக்கம். இந்த 2026 அதாவது காளையின் மீது பொங்கல் வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, காளை என்பதால் பெரிய முன்னேற்றம், பெரிய வளர்ச்சி, எல்லாமே ரொம்ப வேகமான முன்னேற்றம் இருக்கும். மக்களிடையே நிறைய வளர்ச்சி, பொருளாதார ரீதியாகவும் வேளாண்மை ரீதியாகவும் விவசாயம் நல்லா வளர்ந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா மழை நிறைய பெஞ்சிருக்கு. ஸோ இந்த மழையின் விளைவாக நிறைய வளர்ச்சி, வேளாண்மை மற்றும் தொழில், இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற ஒரு மரபு ரீதியாக மக்கள் இப்போது 2026 இந்த பொங்கல் காளையின் மீது வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 காளையின் மீது வரக்கூடிய பொங்கலாக மக்கள் மத்தியிலே பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ எதுக்காக நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மக்களிடையே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விலங்கின் மீது பொங்கல் வருவதாக சொல்லப்படுவது இது மரபு தான். பட் 2025 எருமின் மீது வந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எருமைக்கு பதிலாக காளையின் மீது வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. மிக்க நன்றி.